கோச்சாரத்தில் சனியின் தாக்குதல் ராகுவை விட அளவு கடந்த நிலையில இருக்கும். ஏன்னா அவர் 2.5 வருஷம் ஒரு இடத்துல, 3 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறவர். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணா, அஷ்டம சனி கொடுமையானது, ஆனால் ராகு சனியை விட கொடுமை சனியை விட கூடுதல் கெடுதல் செய்கிறவரு. அப்போ எட்டில் ராகு இருந்தா எப்படி இருக்கும்? சம் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்டன் அண்ட் ஆல்சோ ராகு இன் 12th and 1 house. ஓகே, அஷ்டம சனி கொடுமையானது கோச்சார நிலைகள்ல. ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு கோச்சாரத்துல கொடுமையானது. ஓகேங்களா? சனி அதீத கெடுதல்களே. ஓகே, கோச்சாரத்துல சனியே வீரியமானவர். ராகுவோ குருவோ சுக்கரனோ செவ்வாயோ இல்ல. கோச்சாரத்தில் சனியின் தாக்குதல் ராகுவை விட அளவு கடந்த நிலையில இருக்கும். ஏன்னா அவர் 2.5 வருஷம் ஒரு இடத்துல, 3 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறவர். அப்போ ராகு அதிக தாக்குதலை கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கோச்சார நிலைகள்ல சனியின் தாக்கம் அதிகமா இருக்கும். இப்ப மிதுன லக்னக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் உண்மையிலே பாவம் ப்ரீவியஸ்ல சொல்லுவேன். ஏன்னா நானும் மிதுனம் 2018 இருந்து 2ஆம் இடத்து ராகு, ஜென்ம ராகு, கண்டக சனி, அஷ்டம சனி, அப்படியே ஒரு 5 வருஷம்ன்றது பெரிய விஷயங்க வாழ்க்கையில. அதுலயும் என்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் காலத்துல ஒரு 26, 27 வயசுல இருந்த பையனுக்குன்றது அது பெரிய ஒரு இம்பேக்டா இருந்திருக்கும். அப்ப அந்த இம்பேக்டினுடைய வெளிப்பாடுதான் ஒரு ஜோதிடராகவே வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரி, இதுல இவரை விட ராகு கெடுப்பாரான்னு கேக்குறீங்க. சரி பிரதர், கோச்சார ரீதியில் நீங்கள் இருள் கிரகத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கணும். உடனே புதுசா ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல ராசியின் அடிப்படையில சந்திரனுடைய நிலையை பொறுத்தே உங்களுடைய மனம் எப்படி பாதிக்கப்படுது. ஐயா, அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனியில ஐயோன்னு கதறி அழுது ரோட்ல விழுந்து அலற இருக்கிறாங்க. அஷ்டம சனியில பிரச்சனை ஆச்சா, லாஸ் ஆச்சா, சரி என்ன பண்றது பாத்துக்கலாம் இப்படின்னு சொல்ற அஷ்டம சனியும் இருக்குது. அந்த சரி பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடியவர் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவராகவும், ரோட்ல விழுந்து அழக்கூடியவர் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவராகவும், கூடுதலாக ராகு கேதுவினுடைய தொடர்பு சந்திரன் இருளால் பாதிக்கப்பட்டவராகவும் இருப்பாரு. அப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கன்றதுல உங்க பிறந்த ஜாதகத்தினோட பங்கு அளப்பெரிய பங்கு இருக்குதுங்க. பிறந்த ஜாதகத்துல ஒளி பொருந்திய சந்திரன் ஆயிடுறீங்க. கோச்சாரத்துல அப்படியே சந்திரன் கடந்துகிட்டே வர்றாருன்னா பிரச்சனை இருக்கும். சனி கடந்துகிட்டே வர்றாருன்னா பிரச்சனை இருக்கும். மனசு தாங்கும் பிரதர். லக்னத்துக்கு 8ல ராகு இருக்கிறது நல்லதா? நல்லது இல்ல. குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இல்ல, மனசுக்கு நல்லது இல்ல, பேராசைக்கு மனக்கட்டுப்பாடு இல்ல, தனக்கே தானே மரணத்தை கொடுக்கக்கூடிய சுய மரண அமைப்புகளுக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ராகுவோட வேலை. ஆனா இந்த ராகுவை மிஞ்சக்கூடிய வலிமையில லக்னமும் லக்னாதிபதியும் வந்துடுறாங்க. ராகு திசையே வரல. இந்த இடத்துல அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்போ ராகு லக்னத்தில் இருந்தா நல்லதா? இல்லை. ராகு 12ல இருந்தா நல்லதா? இல்லை. எங்கேயுமே இருள் கிரகங்கள் இருக்கக்கூடாது. இது முதல் விதி. ராகு லக்னத்துல இருக்காரு, வீடு கொடுத்தவர் உச்சமா இருக்கிறாரு, குரு சுக்கரனோட சேர்ந்துகிட்டு இருக்காரு, ராகு தசை ஓஹோ ஆகான்னு கொட்ட போகுது. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறாரு, குருவினுடைய பார்வையில இருக்காரு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புல இருக்காரு, வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமா இருக்காரு. இந்த ராகு தசை சரியான பருவத்துல வந்தா நீங்க தாங்க கோடீஸ்வரன். சகல போகத்தையும் அதே ராகு கொடுப்பாரு. இதே ராகு 6ஆம் இடத்துல வந்துடுறாரு, 6ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு, 6லயே செவ்வாய் இருக்கிறாரு, இல்ல 6லயே சனி பாக்குறாரு. இந்த ராகு தசை நோயில கடன்ல உங்களை அப்படியே திக்கி திணறி தத்தளிக்க வைக்கும். இதே ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி செவ்வாய் தொடர்புல இருக்கிறாரு, லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு. இந்த ராகு தசையில அவர் மரணம் நிச்சயம். எப்படி மரணம்? தனக்கு தானே சுயமாக மரணத்தை கொடுக்க போறாரு. ஒரே ராகு தான். இடத்தை மாத்தி 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 சுபத்துவத்தை கூட்டும் போது சுபத்துவத்தை குறைக்கும் போது எந்தெந்த மாதிரியான பலன்கள் வருது. இது எங்க வேர்ஸ்ட் டு வேர்ஸ்ட் சினாரியோ எங்க இருக்க போகுது? கோச்சார ஜென்ம அஷ்டம சனி காலகட்டத்துல, சஷ்டாஷ்டக தசாபுக்தி அமைப்புகள்ல. இது நார்மலா கேட்கறவங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியும்ன்றதுனால இவ்வளவு நுணுக்கம். இப்ப இதை நான் பேசுறது ஒரு ஜோசியர் கேட்டார்னாலே அவருக்கு புரியுதான்றது சந்தேகங்க. அவன் என்னென்னமோ பேசிட்டு போறான், ஏதாவது வழங்குதான்னு. நான் என்னுடைய ஜோதிட புரிதல்களை தான் இந்த வீடியோல பேசுறேன். எப்படியும் ஒரு 2000 பேர் பாக்குறீங்க. 2000 பேர்ல ஒரு 300-400 பேருக்காவது ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறதால தான் டெய்லி இத்தனை மணிக்கு ஆனா ஸ்வைப் பண்ணி பாப்பீங்க வீடியோ போட்டிருக்காங்களான்னு.
அப்ப இதுதாங்க ஜோதிடத்தினுடைய அமைப்பு. இருள் கிரகம் எங்கும் இருக்கக்கூடாது, இருள் பாவகத்துல கூட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்ப இருள் கிரகத்துக்கு சொல்லப்பட்ட பாவகம் என்ன? உபஜய ஸ்தானங்கள் இருக்கலாம், அதுலயும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருக்கலாம். சரிங்களா? ஆனா கோச்சாரத்தில் இருள் தன்மை ராசியை தாண்டும் பொழுது சில கெடுதலான அமைப்புகள் இருக்கவே செய்கின்றன. சரிங்களா பிரதர்? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.